அதனால நான் இந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும் அப்படின்ட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு 1 இயர் பேக்கு நோட் பண்ணேன். அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனையில வரக்கூடிய மன அழுத்தங்கள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இந்த கடன் தொல்லைகள் சொல்லலாம், இல்லை என்னோட தனிப்பட்ட பர்சனல்ஸ் சொல்லலாம், இல்லை என்னுடைய தேவையில்லாத சிந்தனை சொல்லலாம், இல்லை இந்த மன அழுத்தங்களால நான் சில விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் ஆனேன், அந்த விஷயங்களும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால நான் அந்த நோட் பண்ணி வச்ச அந்த விஷயங்களை வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சரியாக நான் அதில் வந்து அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாததுனால இந்த கடன் தொகையோட வேல்யூ அப்படியே தான் இருக்கு ஒழிய அதுல இருந்து எதுவுமே குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ இப்போ நான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தவறான விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணணும்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஒரு 3 மாசமா நான் வந்து இது எல்லாமே சரியான முறையில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சரி, கடன் தொலையிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சரி, என்னோட தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் சரி, நான் இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் சரி, இதுல இருந்து ஒரு 3 மாசமா வந்து நான் மீண்டு வந்துட்டேன். இன்னும் அது கூடிய சீக்கிரம் வந்து அது எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். பார்ப்போம். இப்போதான் அதுக்கான ஒரு 3 மாசமா சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் அந்த எடுத்து வச்ச அந்த நோட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த நோட்ஸ் என்னென்ன அப்படின்றது இப்போ நான் சொல்லிடுறேன்.